Welcome to DRPG TRP Coaching Center for Zoology. Today, நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஷார்ட் ரிவிஷன் ஆன் அனிமல் பிசியாலஜி. அனிமல் பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் அண்ட் வி கேன் அட்லீஸ்ட் எக்ஸ்பெக்ட் 8 to 10 கொஸ்டின்ஸ் நம்ம இதுல இருந்து எதிர்பார்க்கலாம். சரி, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட்னு சொல்லுவோம் பிஜிடிஆர்பி ஜுவாலஜி பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ we are going to analyze the basic concepts and the most advanced one பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு பார்த்தோம்னாவே we are going to look at the circulation. சர்க்குலேஷன் பொறுத்த வரைக்கும் blood its composition அதான் நம்ம சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதான் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ், ஹீமோபாய்சிஸ், ஹீமோஸ்டாசிஸ், மெக்கானிசம் ஆஃப் blood clotting. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட அந்த யூனிட்ல கொடுக்கப்பட்ட அந்த டாபிக்ஸ். சரிங்களா? ஸோ பிளட் காம்போசிஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, let me raise this one. Blood and its composition. So blood is specialized connective tissue. ஸோ நம்ம 11th புக்ல இது கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ எதுன்னு கொடுத்துருக்காங்க, எதுன்னு கேட்டாங்கன்னாவே இட் இஸ் பிளட். சரிங்களா? நான் வச்சுங்க இன் எ ஃப்ளூயிட் ஸ்டேட்டு அண்ட் ஆவரேஜ் அடல்ட் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோம்னாவே 5 to 6 liters ஆஃப் பிளட் தான் இருக்கும். சரிங்களா? ஆவரேஜ் ஹியூமன் அடல்ட்ல எத்தனை லிட்டர் பிளட் கேட்டாங்கன்னா 5 to 6 liters ஆஃப் பிளட் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ when it comes to composition, it consists of two main components. அது மெயின் எது அப்படின்னு பார்த்தோம்னாவே பிளாஸ்மா. என்ன? ஸோ பிளாஸ்மா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா பிளட்ல 55% ஆஃப் பிளட் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் பிளாஸ்மா. ஓகேங்களா? ஸோ பிளாஸ்மா இஸ் ஆல்வேஸ் ஸ்டார் கலர்டு விஸ்கஸ் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. விஸ்கஸ்ன்னு பார்த்தோம்னா ஒட்டும் தன்மை உள்ள ஒரு ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் தான். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து வாட்டர் வந்து 92% இருக்கும். சர்வ்ஸ் as a solvent and transport medium. They serve as a solvent and transport medium. And proteins பார்த்தோம்னாவே 7%. ஓகேங்களா? அதுல என்னென்ன ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்ப்போம். அல்பமின் வந்து 60%, குளோபலின் வந்து என்னன்னு பார்த்தோம்னாவே 36%, ஃபைப்ரோஜன் பார்த்தோம்னாவே 4%. சரிங்களா? அதோ in addition to that we also have a prothrombin. ஓகேங்களா? prothrombin வந்து serves as a precursor to thrombin in clotting mechanism. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ அல்பமின் பொறுத்த வரைக்கும் they maintain colloidal osmotic pressure. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய பாடியோட பிளட் வந்து ஆக்ட் ஆஸ் ஏ பஃபர்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி இது நம்ம 10th லெவல்ல இருந்தே பார்த்துருப்போம். ஈவன் சிபிஎஸ்சிலையும் இது கிளியரா கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க. ஸோ அல்பமின் பொறுத்த வரைக்கும் தே மெயின்டைன் பிளட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரு. குளோபலின்ஸ்னு பார்த்தோம்னாவே ஆல்ஃபா, பீட்டா அண்ட் காமா. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனோகுளோபுலின் சொல்லுவோம். அண்ட் தே ஆர் இன்வால்வ் இன் இம்யூன் டிஃபென்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ அதர் சொல்யூட்ஸ்னு பார்த்தோம்னாவே 1% இருக்கும். எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், குளோரைடு, அதுக்கப்புறம் வந்து பைகார்பனேட். சரிங்களா? இது எல்லாமே வந்து solids in plasma. ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ in addition to that we also have a nutrients like glucose, amino acids, lipids and waste products like urea, uric acid, creatine, phosphate. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. And we also have oxygen and carbon dioxide, hormones and enzymes. இது எல்லாமே வந்து parts of what? Plasma. ஓகேங்களா? And formed elements நம்ம பார்க்கணும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுல வந்து எத்தனை பர்சன்ட் வந்து 55%, 55% வந்து பிளாஸ்மா. இந்த ஃபார்ம்ட் எலிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா 45%. செல்லுலார் காம்பனன்ட் அது வந்து ஏ செல்லுலார் காம்பனன்ட், இது பிளாஸ்மா காம்பனன்ட். இது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஏ செல்லுலார் செல்லுலார் காம்பனன்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ எரித்ரோசைட்ஸ் பார்த்தோம்னா ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசி. இந்த கவுண்ட் எல்லாம் நம்மளுக்கு முக்கியம் தான், பட் கொஞ்சம் மறக்கக்கூடிய ஒன்று தான். பட் வி ஹாவ் டு ரிமெம்பர். ஞாபகம் வச்சுங்க. ஸோ மேல்ஸில் எத்தனை, ஃபீமேல்ஸ் எத்தனை, அது அப்படியே அந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஆர்பிசி பைகான்கேவ் அண்ட் ஏ நியூக்ளியேட்டட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏ நியூக்ளியேட்டட்னா நியூக்ளியஸ் வந்து ஆர்பிசியில் இருக்காது, அதுதான். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல்சோ ஃபில்ட் வித் ஹீமோகுளோபின். லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 120 days. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய எரித்ரோசைட்ஸோட ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 120 days. ஓகேங்களா? அண்ட் கிரேவியார்டுன்னு பார்த்தோம்னாவே கிரேவியார்டுன்னு என்னன்னா அந்த கடைசியா அந்த ஓன் அவுட் செல்ஸ். ஓன் அவுட்னு பழைய ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் வந்து they get destroyed in the spleen.
நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ தட் இஸ் த ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஹீமோலைசிஸ், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. லியூகோசைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்பிசி, இது லியூகோசைட்ஸ் வந்து ஆல் டபிள்யூபிசிஸ் வரும் ஞாபகம் வச்சுங்க. ஆல் டபிள்யூபிசிஸ் ஆர் நியூக்ளியேட்டட் செல்ஸ், அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் கிரானுலோசைட்ஸ் சைட்டோபிளாசம் as a large granules, சைட்டோபிளாசம் as a granules. கிரானியூல்ஸ்ல முக்கியமா என்னன்னு பார்த்தா நியூட்ரோஃபில்ஸ், எந்தெந்த டபிள்யூபிசில எல்லாம் கிரானியூல்ஸ் அண்ட் ஏ கிரானியூல்ஸ் நம்ம பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தா நியூட்ரோஃபில்ஸ், தே ஆர் கிரானுலோசைட்ஸ் ஞாபகம். கிரானியூல்ஸ் இருக்கும், துகள்கள் வந்து காணப்படும். அப்புறம் ஈசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ், இது ஒரு முக்கியமானது. நியூட்ரோஃபில்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னு தே ஆர் பாகோசைட்டிக் இன் ஃபங்க்ஷன். அண்ட் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் யாருன்னு பார்த்தோம்னாவே நியூட்ரோஃபில்ஸ் தான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டபிள்யூபிசில ஒரு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் யாரு? இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி நியூட்ரோஃபில்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் தே ஆர் ஆல்வேஸ் மல்டி லோப்டு நியூக்ளியஸ், இட் ஹாஸ் எ மல்டி லோப்டு நியூக்ளியஸ், அது ஞாபகம் வச்சுங்க. அண்ட் ஈசனோஃபில்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 to 4% இருக்கும். கம்பேர்ட் டு பேரசைட், மேக்சிமம் வந்து நம்ம பாடியில பேரசைட்டிக் இன்ஃபெக்ஷன் வந்து வந்துச்சுனாவே eosinophils, they are the WBC component. They are going to combat, சண்டை போடும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா parasitic infection. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் eosinophils பொறுத்த வரைக்கும் they are bilobed, முக்கியமானது they are bilobed, அதுதான் வந்து முக்கியமான ஒரு கான்செப்ட். அண்ட் they are also involved in allergic reactions, அதுவும் வந்து அடிஷனல் பாயிண்ட். ஸோ parasitic infection and allergic reactionலையும் வந்து they get involved. Additionally they are bilobed. நம்ம நியூட்ரோஃபில்ஸ் என்ன பார்த்தோம்? they are multi-lobed, இதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட் நம்ம டிஆர்பி பொறுத்த வரைக்கும், அதுவும் ஞாபகம் வச்சுங்க. அண்ட் பேசோஃபில்ஸ் பொறுத்த வரைக்கும் 0.5 to 1% இருக்கும். ரிலீஸ் ஹிஸ்டமின், நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹிஸ்டமின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே வேசோ டைலேட்டர். டைலேஷன் நம்மளோட பிளட் வெசல்ஸோட லீமனை வந்து லீமனோட கேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவும், நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அண்ட் ஹெப்பாரின், நல்லா ஞாபகம். ஹெப்பாரின் வந்து ஆக்ட் ஆஸ் ஆன்டிகோகுலண்ட், இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்வால்வ் இன் இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். அண்ட் வீக்கம் சார்ந்த நோய் தடுக்காப்புல ஒரு முக்கியமான பங்கு கான்ட்ரிபியூட் பண்றது யாருன்னு பார்த்தோம்னாவே பேசோஃபில்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ லோப்டு நியூக்ளியஸ், இது வந்து அடிஷனல் பாயிண்ட் ஞாபகம். அண்ட் இதெல்லாம் இது மூணுமே என்னது? கிரானுலோசைட்ஸ், அதாவது இந்த செல்ஸ் எல்லாம் வந்து செல்லுக்குள்ள வந்து துகள்கள் காணப்படக்கூடிய டபிள்யூபிசிஸ். எது? நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். NEB ஞாபகம் வச்சுங்க. NEB அது மூணுமே வந்து என்னது? கிரானுலோசைட்ஸ். அதாவது கிரானுலோசைட்ஸ் வந்து கிரானியூல்ஸ் வந்து காணப்படும், அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏ கிரானுலோசைட்ஸ்னு பார்த்தோம்னா லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் மோஸ்ட்லி வந்து 20 to 25% வந்து மேக்ஸிமம் எது இருக்குன்னு பார்த்தோம்னாவே இட்ஸ் ஆல்வேஸ் லிம்போசைட்ஸ். அந்த கீ அடாப்டிவ் இம்யூனிட்டி வந்து கொடுக்கக்கூடிய ஒன்று எதுன்னு பார்த்தோம்னா டி லிம்போசைட்ஸ் அண்ட் பி லிம்போசைட்ஸ், அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ டி லிம்போசைட்ஸ் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஓகேங்களா. ஸோ செல் சார்ந்த நோய் தடுப்பு எல்லாமே வந்து யார் வந்து உதவுறா அப்படின்னு பார்த்தா டி செல்ஸ். அண்ட் ஹியூமரல், அதாவது இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடி சார்ந்த இம்யூனிட்டி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு செல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா பி செல்ஸ், இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏ கிரானியூல்ஸ் என்னன்னா கிரானியூல்ஸ் இருக்காது, லேக் ஆஃப் விசிபிள் கிரானியூல்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பார்க்கக்கூடிய கிரானியூல்ஸ் வந்து ஆப்சென்ட் ஞாபகம் வச்சுங்க. இது லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ், இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுனாவே மற்ற மூணு உங்களுக்கு ஞாபகம் வரும், ஞாபகம் வச்சுங்க. அண்ட் மோனோசைட்ஸ்னு பார்த்தோம்னா 3 to 8%. அண்ட் லார்ஜஸ்ட் டபிள்யூபிசி, நம்மளுடைய பாடியிலே வந்து லார்ஜஸ்ட் டபிள்யூபிசி எதுன்னு பார்த்தோம்னாவே மோனோசைட்ஸ் தான். become macrophages in tissues, முக்கியமா ஞாபகம் வச்சுங்க. macrophages and monocytes ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மோனோசைட்ஸ் வந்து later on gets converted into macrophages in tissues and they are powerful phagocytic cells, அது முக்கியமான பாயிண்ட் சரிங்களா. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு தி த்ராம்போசைட்ஸ். முதல்ல வந்து ஒரு டிஆர்பியில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மானா என்ன கேட்டிருக்காங்க? பிளட்டு, பிளாஸ்மா, சீரம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிளட்டு, பிளாஸ்மா, சீரம். பிளட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே எல்லாமே கலந்தது, அதாவது பிளாஸ்மா பிளஸ் வந்து இந்த டபிள்யூபிசி, ஆர்பிசி எல்லாமே கலந்ததுன்னு பார்த்தோம்னா பிளட்டு. பிளாஸ்மா அப்படின்னு பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வந்து ஒன்லி ஆர்பிசி மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது பிளாஸ்மா. அப்புறம் சீரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை வந்து
இந்த பிளாஸ்மா வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தா சீரம் கிடைக்கும். அதான் ஞாபகம் வச்சுங்க. பிளட்னா எல்லாமே டோட்டல் ஓவரால் கண்டென்ட். பிளாஸ்மா என்னன்னு பார்த்தோம்னாவே நம்மளுடைய ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்களை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா பிளட்ல இருந்து அந்த பிளாஸ்மா. சீரம் பார்த்தோம்னாவே இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி லைக் நம்மளுடைய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா தட் இஸ் நோன் அஸ் சீரம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதை வந்து ஒரு 2-3 டைம் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஞாபகம். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் மூணுமே வந்து கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸ் பார்த்தோம்னா லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். ஸோ லிம்போசைட்ஸ் வந்து ஃபார்ம் தி லார்ஜஸ்ட் காம்போனன்ட். ஐ மீன் தே ஃபாலோ தி நியூட்ரோஃபில்ஸ். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. த்ராம்போசைட்ஸ் பார்த்தோம்னாவே பிளேட்லெட்ஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மெகாகாரியோசைட்ஸ். ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் மெகாகாரியோசைட்ஸ் இன் போன் மேரோ. ஞாபகம் வச்சுங்க. த்ராம்போசைட்ஸ் எங்கேருந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னாவே ஃப்ரம் போன் மேரோ செல்ஸ் தான். அதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா தேர் நான் நியூக்ளியேட்டட் டிஸ்காய்டு சைட்டோபிளாஸ்மிக் ஃப்ராக்மெண்ட்ஸ். டிஸ்காய்டு சைட்டோபிளாஸ்மிக் ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் எசென்ஷியல் ஃபார் ஹோமியோஸ்டாசிஸ் அண்ட் பிளட் கிளாட்டிங். அதுவும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஆக்சிஜனு அண்ட் கேரிஸ் அப்சார்ப்டு நியூட்ரியன்ஸ். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் கேரிஸ் மெட்டபாலிக் வேஸ்ட். ஸோ பிளட்டோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் ஒரு முறை அப்படியே பார்த்துட்டே வந்துருங்க. யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா? ஸோ ரெகுலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம்னாவே வயா பஃபர்ஸ். ஓகேங்களா? அந்த இந்த பிளட் சிஸ்டம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து தே ஆல்சோ ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர் அண்ட் வாட்டர் பேலன்ஸ். ஓகேங்களா? த்ரூ எக்ஸ்சேஞ்ச் வித் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹீமோபாய்சிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா the process of formation of all blood cellular components in adults வந்து it occurs primarily in ribs, red bone marrow. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இன் அடல்ட்ல ஹீமோபாய்சிஸ் எங்க நடக்கும்? போன் மேரோல. அப்போ வந்து எம்ப்ரியோல எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாவே it occurs in where? liver. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து அம்மாவோட வார்ம்ல இருக்கும்போது யூட்ரஸ்ல இருக்கும்போது ஹீமோபாய்சிஸ் வந்து எங்க நடக்கும்? ஹீமோபாய்சிஸ் இன்னொரு பேர் தான் என்னன்னு பார்த்தோம்னாவே ஹெமட்டோபாய்சிஸ். ஹீமோபாய்சிஸ்க்கு இன்னொரு பேர் என்னது? ஹெமட்டோபாய்சிஸ். ஹெமட்டோபாய்சிஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் இன் த லிவர் டியூரிங் த இனிஷியல் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அண்ட் லேட்டர் வந்து இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை போன் மேரோ. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து அடிஷனல் பாயிண்ட். சரிங்களா? ஓகே. ஸோ முக்கியமாக வந்து காமன் ப்ரீகர்சர் செல்ஸ் எதுன்னு பார்த்தோம்னாவே மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ். மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ் வந்து கிவ் ரைஸ் டு ஆர்பிசி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மைலாய்டு ஸ்டெம் செல் வந்து கிவ்ஸ் ரைஸ் டு ஆர்பிசி, பிளேட் செல்ஸ், மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், ஈசனோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் அடிஷனலி வந்து லிம்பாய்ட் ஸ்டெம் செல் வந்து கிவ்ஸ் ரைஸ் டு லிம்போசைட்ஸ், டி, பி அண்ட் என்கே செல்ஸ். இது மூணுமே வந்து யூஸ்வலி தே டேக் பார்ட் இன் இம்யூனலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே. இது வந்து ஹீமோபாய்சிஸ். இது வந்து ப்ளூரி பொட்டன்ட் ஹெமட்டோபாய்சிஸ். எரித்ரோபாய்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி ஃபார்மேஷன். ஆர்பிசி ஃபார்மேஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலேட்டட் பை எரித்ரோபாய்டின் ஹார்மோன் எங்கிருந்து ரிலீஸ் ஆகுது? நல்லா ஞாபகம் வச்சுங்க. முக்கியமான பாயிண்ட். எரித்ரோபாய்சிஸ்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஆர்பிசி. ஞாபகம் வச்சுங்க. இதுல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ்னாவே மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ், லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ். ஸ்டெம் செல் வந்து எங்க இருக்கும்? நம்மளுடைய போன் மேரோல இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இது அடிஷனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே எரித்ரோபாய்டின்றது ஒரு ஹார்மோன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளுக்கு ஹார்மோன் சிஸ்டம்ல இது கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எரித்ரோபாய்டின்றது ஹார்மோனு. இந்த ஹார்மோன் இருந்தால் தான் நம்மளுக்கு இது நடக்கும், எரித்ரோபாய்சிஸ், அதாவது ஆர்பிசி ஃபார்மேஷனே நடக்கும். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃப்ரம் தி கிட்னி. இந்த இது எங்கிருந்து உருவாக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்னிலிருந்து. ஓகேங்களா? ரிலீஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஹைபாக்சியா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து முக்கியமான டிஆர்பி கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹைபாக்சிக் கண்டிஷன் வந்து நம்ம உடம்புல வந்து நம்மளோட பாடியில ஆக்சிஜன் லெவல் வந்து குறையுது. ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சுனாவே கம்மியான ஆக்சிஜன் இருக்கு. அப்போ கம்மியான ஆக்சிஜன் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பாடி என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்றதாவே இப்போ ஆர்பிசி கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னாவே இந்த எரித்ரோபாய்டின் அப்படின்ற ஹார்மோனை வந்து செக்ரீட் பண்ணும். இதுதான் முக்கியமான ஹார்மோனு in order to balance the erythropoietic formation.
ஓகேங்களா? ஸோ ஆர்பிசி ஃபார்மேஷனுக்கு வந்து ஒரு முக்கியமான ஹார்மோன் எதுன்னு பார்த்தா எரித்ரோபாய்டின் தட் ஆக்சுவலி கெட்ஸ் ரிலீஸ்டு ஐ மீன் செக்ரேட்டட் இன் கிட்னி. ஹார்மோன்ஸ் வந்து தே ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் கிட்னி அண்ட் தே ஆர் ரிலீஸ்ட் இன்டு த பிளட் ஸ்ட்ரீம் டியூ டு தி ஹைபாக்சிக் கண்டிஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைபாக்சிக் கண்டிஷன்ல தான் இது ரிலீஸ் ஆகும். சரிங்களா? நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே ஓகே. ஸோ லியூகோபாய்சிஸ் நமக்கு தெரியும். WBC ஃபார்மேஷன் ஸ்டிமுலேட்டட் பை இன்டர்லியூகின்ஸ் அண்ட் காலனி CSF சொல்லுவோம், காலனி ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ த்ராம்போபாய்சிஸ்னா பிளேட்லெட் ஃபார்மேஷன். த்ராம்போபாய்சிஸ்னா பிளேட்லெட் ஃபார்மேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹெமட்டோபாய்சிஸ் இல்லை ஹீமோபாய்சிஸ்ல வந்து இவ்வளோ விஷயம் இருக்கு. லிம்பாய்டு ஸ்டெம் செல்ல இருந்து நம்மளுக்கு லிம்போசைட்ஸ் உருவாகுது. மைலாய்டு ஸ்டெம் செல்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ், மோனோசைட்ஸ், நியூட்ரோபில்ஸ் அண்ட் ஈசனோபில்ஸ், பேசோபில்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மோஸ்ட்லி WBC அண்ட் RBC வந்து தேர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் மைலாய்டு ஸ்டெம் செல்ஸ். லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ் அதாவது இம்யூனாலஜிக்கல் செல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் லிம்பாய்டு ஸ்டெம் செல்ஸ். அது முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே. லியூகோபாய்சிஸ்னா என்னது? அது RBC ஃபார்மேஷன். எரித்ரோபாய்சிஸ்னா WBC, ஐ மீன் லியூகோபாய்சிஸ்னா WBC ஃபார்மேஷன், எரித்ரோபாய்சிஸ்னா RBC ஃபார்மேஷன். அண்ட் த்ராம்போபாய்சிஸ்னாவே நம்மளுக்கு தெரியும், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட ஃபார்மேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த த்ராம்போபாய்சிஸ் வந்து எப்போ நடக்கும்ன்றதுமே இட் ஸ்டிமுலேட்டட் பை த்ராம்போபாய்டின் மெயின்லி ஃப்ரம் த லிவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எரித்ரோபாய்டின் எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம்னாவே கிட்னி. ஆனால் அந்த த்ராம்போபாய்டின் வந்து ப்ரொடியூஸ்ட் இன் தி லிவர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். அண்ட் மைலாய்டு ஸ்டெம் செல் வந்து தே கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு மெகா கேரியோபிளாஸ்ட் அண்ட் மெகா கேரியோசைட் வந்து லார்ஜ் மல்டிலோபல் நியூக்ளியஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் ஃபார்மேஷன். ஸோ இதுதான் வந்து அதோட சீக்வன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ ஹீமோஸ்டாசிஸ்னா வந்து இட்ஸ் a process of stopping bleeding at the site of vascular injury. நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாஸ்குலர் இன்ஜுரி என்னது? எந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து என்னது பிளட் வந்து கிளாட் ஆகணும். அதுதான் வந்து ஹீமோஸ்டாசிஸ். ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து பிளட் கிளாட்டின்னு கேட்க மாட்டாங்க, ஹீமோஸ்டாசிஸ் தான் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஓகே. ஸோ பிளேட்டட் பிளக் ஃபார்மேஷன். ஸோ பிரைமரி ஹீமோஸ்டாசிஸ்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடேஷனு, ஆக்டிவேஷனு, அக்ரிகேஷன். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. இந்த கோகுலேஷனோட ஒரு மெயின் பார்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாவே ஒரு இது நான் சொல்றது நல்லா டயக்ராமேட்டிக்கா கொடுத்துருக்காங்க இந்த NCERT புக்ல. அது ஒரு முறை த்ரூ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இதில் வந்து எக்ஸ்டென்சிக் பாத்வே, இன்டென்சிக் பாத்வே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுவும் வந்து ஒரு முறை த்ரூ பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மயோஜெனிக் ஹார்ட், கார்டியாக் சைக்கிள், பேஸ் மேக்கர், பல்ஸ் ப்ரெஷர் அண்ட் ப்ளஸ் பிளட் ப்ரெஷர், ECG இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 11th லெவல்லே நம்மளுக்கு ஓரளவுக்கு கிளியரா தெரியும். ஞாபகம் வச்சுங்க. நம்மளுக்கு வந்து என்ன இருக்குதுன்னா மயோஜெனிக் ஹார்ட் சேம்பர் வந்து அப்பர் 2 ஏட்ரியா அண்ட் லோயர் 2 வென்ட்ரிகிள்ஸ். அது நமக்கு எல்லாரும் தெரியும். AV வால்ஸ். ஓகேங்களா? AV வால்ஸ்ன்னு பார்த்தோம்னாவே ட்ரைகஸ்பீட் வால்ஸ் அண்டு செமிலுனார் வால்ஸ்ன்னு பார்த்தோம்னாவே இட்ஸ் பல்மனரி. ஓகேங்களா? பல்மனரி ஆர்டரி அண்ட் அயோட்டா. இது எல்லாமே வந்து ப்ரிவென்ட்ஸ் பேக் ஃப்ளோ இன்டு தி வென்ட்ரிகிள்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க இந்த வால்ஸ் எல்லாம். சரிங்களா? ஓகே. அண்ட் கார்டியாக் மசில் பொறுத்த வரைக்கும் மயோகார்டியம் ஸ்ட்ரையேட்டட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்மளுடைய ஹார்ட் வந்து ஆல்வேஸ் ஸ்ட்ரையேட்டட், இன்வாலன்ட்ரி, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அண்ட் பிரான்ச்டு. இது முக்கியமான பாயிண்ட். கார்டியாக் மசிலை பொறுத்த வரைக்கும் the muscle consists of striated muscle, involuntary and branched. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அண்ட் செல்ஸ் ஆர் கனெக்டட் பை இன்டர்கேலட்டட் டிஸ்க். இது முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் நீட்ல கூட இது அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் வந்து டூ டிஃப்ரெண்ட் கார்டியாக் மசில்ஸ் எல்லாம் வந்து தேர் கனெக்டட் பை இன்டர்கேலட்டட் டிஸ்க் விச் கண்டெயின் கேப் ஜங்ஷன். அதான் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ஜங்ஷனல் பத்தி கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? கேப் ஜங்ஷன் ஃபார் ரேபிட் எலக்ட்ரிக்கல் கண்டக்ஷன் அண்ட் டெஸ்மோசோம்ஸ் ஃபார் ஸ்ட்ராங் அடேஷன். முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஓகே. ஸோ ஏட்ரியல் சிஸ்டோல் பொறுத்த வரைக்கும் 0.1 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிடும். இது எல்லாமே வந்து 0.8 செகண்ட்ஸ் தான் வந்து டோட்டல் ஹார்ட் பீட்டே நடக்கும். சரிங்களா? ஸோ ஓவரால் வந்து
கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் அட் 0.8 செகண்ட்ஸ். ஓகேங்களா, ஒரு 8 நொடியிலேயே வந்து எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஏட்டில் கான்ட்ராக்ஷன், அது கான்ட்ராக்ஷன் சிஸ்டோலிக்கு டயஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். நான் வச்சுங்க, சுருங்குதல் விரிதல் வந்து டோட்டலா 0.8 செகண்ட்ஸ்லேயே வந்து ஒரு சிங்கிள் ஹார்ட் பீட் நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதே மாதிரி 72 டைம்ஸ் வந்து பீட் பண்ணோம் ஆவரேஜ் ஹியூமன் அடல்ட்ல. நான் வச்சுங்க. ஓகேங்களா, ஸோ வாஸ்குலர் சிஸ்டோல் அப்படின்னு பார்க்கும்போது 0.3 செகண்ட்ஸ். அண்டு வென்ட்ரிகுலர் எஜெக்ஷன் பொறுத்த வரைக்கும் வென்ட்ரிகுலர் ப்ரெஷர் எக்ஸீட்ஸ் ஏட்ரியல் ப்ரெஷர் அட் அயோட்டிக் அண்ட் பல்மனரி வால்ஸ். ஓகேங்களா, அந்த பிளட் வெசல்ஸ்ல அண்ட் ஃபோர்சிங் த செமிலுனார் வால்ஸ் ஓப்பன் அண்ட் பிளட் இஸ் இஜெக்டட் இன்டு தி ஆர்டரிஸ். நான் வச்சுங்க. ஸோ வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் பார்த்தா 0.3, ஐ மீன் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல். சிஸ்டோல்னது சுருங்குதல். வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் பார்த்தீங்கன்னா 0.4 செகண்ட்ஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அது ஒரு கீ பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ பேஸ் மேக்கர் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்வேஸ் லைக் எஸ்ஏ நோடு, சைனோ ஆர்டியல் நோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பேஸ் மேக்கர். பேஸ் செட்டர் யாருன்னு பார்த்தாவே ஏவி நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ பேஸ் மேக்கர் இஸ் ஆல்வேஸ் எஸ்ஏ நோடு. ஓகேங்களா, ஆனா ஏட்ரியோ வென்ட்ரிகல் நோட் ஏவி நோடு வந்து ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு வந்து பேஸ் செட்டர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஓகே, ஸோ அந்த இம்பல்ஸ் வந்து தே கம் டவுன் டு பண்டல் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பர்கிஞ்சி ஃபைபர்ஸ். நான் வச்சுங்க. இது நம்ம நார்மலா தெரியும். பிளட் ப்ரெஷர் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 120, டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 80. அது நம்ம நார்மல் இதுதான். பட் நெட் பல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தாவே 120 மைனஸ் 18 பார்த்தோம் 40 mg, 40 mmHg தான் நெட்டு ப்ரெஷர். நான் வச்சுங்க. பிபி பல்ஸ் ப்ரெஷர். ஓகேங்களா, ஓகே. அண்ட் எலக்ட்ரோ கார்டியோகிராம் பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தாவே நம்ம 12th லெவல்லே இருக்கோம். சரிங்களா, சாரி, இந்த டயக்ராம்ல இது வந்து பி வேவ், இது வந்து கியூஆர்எஸ், அண்ட் இது வந்து பார்த்தோம்னா பி கியூ, இது வந்து ஆர், இது வந்து எஸ் டி. ஓகேங்களா, இந்த பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தாவே ஆரிக்கிள் வந்து சுருங்குறது. ஓகேங்களா, ஆரிக்கிள் டீபோலரைசேஷன் ஆஃப் ஏட்ரியா. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னாவே டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிகல்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த டி வேவ்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் ஆஃப் போத். இதுதான் வந்து என்ன பார்த்தோன்னாவே அந்த பிக்யூஆர்எஸ். இந்த பிக்யூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ் பார்த்தோன்னாவே டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுதான் ஒன்று. ஸோ ஏட்ரியல் டீபோலரைசேஷன் பி வேவ், கியூஆர்எஸ் பார்த்தோன்னா வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன். டீபோலரைசேஷன் என்னது? கான்ட்ராக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. டி வேவ் வந்து வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன். இந்த வென்ட்ரிக்கல் டீபோலரைசேஷன் என்ன வேவ் நம்ம கொடுக்கணும்னு பார்த்தோன்னாவே இட் இஸ் கிவன் பை டி வேவ். ஓகேங்களா, டி அலை மூலியமா நம்மளுக்கு அது தெரியும். ஓகேங்களா, ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ அதோட பிஆர் இன்டர்வல் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் பி டு கியூஆர்எஸ் ரெப்ரசன்ஸ் ஏவி நோடல் டிலே. கியூடி வந்து இன்டர்வல் பார்த்தா ஃப்ரம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் QRS to the end of T. நான் வச்சுங்க. represents ventricular systole. ST segments in the isoelectric segment between ST. Elevation or depression indicates myocardial infarction. ஓகேங்களா, மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வந்து எந்த வேவ்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பா அது வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை எஸ் அண்ட் டி செக்மெண்ட். நல்லா ஞாபகம். ஸோ பிஆர் ஒரு செக்மெண்ட், கியூடி ஒரு செக்மெண்ட், எஸ்டி வந்து ஒரு செக்மெண்ட். ஸோ மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் அந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் நம்ம எதில் பார்க்க முடியும்னு பார்த்தோம்னாவே எஸ்டி செக்மெண்ட். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஸ்லைட்லி வந்து எலிவேட்டட் லெவல் இருந்துச்சுனாவே அந்த எஸ்டி செக்மெண்ட். ஸோ தட் இஸ் நோன் அஸ் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஓகேங்களா, அது வந்து முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ ஆர்டரிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் டியூனிகா இன்டிமா, மீடியா அண்ட் டியூனிகா அட்வென்சியா. ஓகேங்களா, இதெல்லாம் டியூனிகா எக்ஸ்டர்னான்னு சொல்லி பேரு. த அவுட்டர்மோஸ்ட் லேயர் இது. புரியுதுங்களா? ஸோ இன்னர் டியூனிகா இன்டிமா வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் எண்டோத்தீலியம். நல்லா பார்த்தீங்க, எண்டோத்தீலியம் அண்ட் பேஸ்மெண்ட் மெம்பரைன். முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து நம்ம 11th சிபிஎஸ்சி புக்லயும் இருக்கும். அது ஒரு முறை பார்த்துங்க.
வெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வால்ஸ் இருக்கும். லியூமன் வந்து இஸ் லார்ஜரு. இங்க வந்து லியூமன் வந்து இங்க வந்து ரொம்ப ஸ்மாலரு. வெயின்ஸ் வந்து லியூமன் இஸ் லார்ஜரு. வால்ஸ் வந்து ஆப்சென்ட் இன் ஆர்டரிஸ். வெயின்ஸ் வந்து ஆர்டரிஸ்ல ஐ மீன் வால்ஸ் வந்து ஆர்டரிஸ்ல ஐ மீன் வெயின்ஸ்ல பிரசன்ட். நாம வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ கிராவிட்டி ஃபார் பிளட் ஃப்ரம் ஹெட் அண்ட் நெக் நாம வச்சுங்க. ஸோ லிம்பாட்டிக் வெசல்ஸ்ன்னு பார்த்தோம்னா பார்ட் ஆஃப் லிம்பாட்டிக் சிஸ்டம் விச் ரிட்டர்ன்ஸ் எக்ஸஸ் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட், அதாவது டிஷ்யூ ஃப்ளூயிட் வந்து பேக் டு தி பிளட். அதுதான் வந்து லிம்பாட்டிக் வெசல்ஸ், அதாவது லிம்பாட்டிக் சிஸ்டமோட ஒரு மெயின் இது பார்ட்டு. ஸோ நம்ம எல்லா சிஸ்டமும் நம்ம பாடியில் படிப்போம். பட் நம்ம பிஎஸ்சி எம்எஸ்சி லெவலில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து என்ன சிஸ்டம் வந்து இக்னோர் பண்ணுறோம்ன்றது லிம்பாட்டிக் சிஸ்டம். பட் லிம்பாட்டிக் சிஸ்டம் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். ஓகேங்களா? The fluid inside lymphatic vessels, it is essentially plasma that has leaked out of the capillaries. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் வந்து பிளாஸ்மா லீக் அவுட் ஆகிறது தான் வந்து லிம்பாட்டிக் சிஸ்டமா வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த லிம்பாட்டிக் ஃப்ளூயிட் வந்து they return to the blood. ஓகேங்களா? through the lymphatic system. ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் 3 liters of fluid per day. ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்மளுடைய ஸ்மால் கேபிலரிஸ்ல இருந்து பிளாஸ்மா வந்து வெளியே வந்தோம். அது வந்து அந்த வெளியே வரக்கூடிய பிளாஸ்மா வந்து லிம்பாட்டிக் சிஸ்டம் என்ன பண்ண ரிட்டர்ன் இட் டு தி பேக் டு தி சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சிஸ்டம் அது ரிட்டர்ன் பண்ணுது. அதுதான் முக்கியமானது. அடிஷனல் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் டயட்டரி லிபிட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. அண்ட் இம்யூன் சர்வேலன்ஸ், இதுதான் முக்கியமான ஃபங்க்ஷன். லிம்ப் இஸ் ஃபில்டர்டு த்ரூ லிம்ப் நோட்ஸ் and where pathogens are trapped and destroyed by the lymphocytes. நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இம்யூன் சர்வேலன்ஸ் வந்து இட் இஸ் டேக்கன் கேர் பை லிம்பாட்டிக் சிஸ்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. தட் இஸ் நாட் டேக்கன் கேர் பை தி சர்க்குலேட்டரி சிஸ்டம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரெஸ்பிரேட்டரி பிசியாலஜி பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேஷன்ல இதுவும் வந்து 11th புக்லேயே வந்து தரவாக கொடுத்துருப்பாங்க. அவர் முறை பார்த்துங்க. ஸோ த்ரூ பாடி சர்ஃபேஸ் வந்து போரிஃபரன்ஸ், நைடேரியன்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எர்த்வார்ம்ஸ். ஓகேங்களா? இது த்ரூ ரெஸ்பயர் த்ரூ பாடி சர்ஃபேஸ். அந்த டேர்ம் என்ன பண்ணுவோம்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன். உங்களுக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்பாங்கன்னா கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் வந்து இஸ் சீன் இன் போரிஃபரன்ஸ், நைடேரியன்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் எர்த்வார்ம்ஸ். ஓகேங்களா? அப்போ இதில் தான் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இதில் மட்டும் இல்லை. வி ஆல்சோ ஹேவ் கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இன் ஃப்ராக்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? தவளையில கூட நமக்கு கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் இருக்கு. கியூட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் என்னன்னு பார்த்தோம்னாவே ஸ்கின், ஐ மீன் ரெஸ்பிரேஷன் த்ரூ ஸ்கின் ஞாபகம் வச்சுங்க. த்ரூ மாய்ஸ்ட் எபிடர்மிஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. கில் ரெஸ்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் பிராங்கியல் ரெஸ்பிரேஷன் தட் இஸ் ஃபவுண்ட் இன் கிரஸ்டேஷியன்ஸ் லைக் பிரான்ஸ் அண்ட் மொலஸ்க் லைக் ஸ்னேல்ஸ் அண்ட் பைவால்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ட்ரெக்கல் சிஸ்டம் வந்து இட் இஸ் ஃபவுண்ட் இன் வேர் terrestrial insects, arachnids, and the most highly efficient system air filled tubes. Tracheal system வந்து also found in insects. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த ஏர் வந்து என்டர்ஸ் த்ரூ ஓப்பனிங் கால்டு ஸ்பைரக்கிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காக்ரோச் எல்லாம் வந்து ஸ்பைரக்கிள்ஸ் இருக்கும். அந்த வழியா தான் வந்து ஏர் வந்து ட்ரெக்கல் சிஸ்டம்குள்ளே போகும். ஞாபகம் வச்சுங்க. புக் லங்ஸ் வந்து ஃபவுண்ட் இன் சம் அரachnids, spiders, ஓகேங்களா, and scorpion. ஞாபகம் வச்சுங்க. And these are imaginations like a in-pocketing of a body walls that resemble the pages of a book. That resembles the pages of a book. அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னாவே அந்த மாதிரியான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ஸ்பைடர்ஸ் அண்ட் ஸ்கார்பியன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ வர்டிபிரேட்ஸ்ல ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டைப்பு. கில்ஸ் அண்ட் கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மெக்கானிசம் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஞாபகம் வச்சுங்க. ஸோ parabranchial lung respiration ஃபவுண்ட் இன் பேர்ட்ஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். parabranchial respiration ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா லங்ஸ் பொறுத்த வரைக்கும் மேமல்ஸ்ல லங் தான் ஒரு மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனு. ட்ரக்கியா, பிராங்கை, பிராங்கியல்ஸ், அல்வியோலர் டக்ஸ், அல்வியோலர் சாக்ஸ், அல்வியோலை. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ஞாபகம் வச்சுங்க. டைடல் வென்டிலேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 500ன்னு சொல்லுவோம் டைடல் வென்டிலேஷன். ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீமோகுளோபின், ஹீமு ஞாபகம் வச்சுங்க. டெட்ராமெரிக் 4 சப் யூனிட் இருக்கும். 2 வந்து ஆல்பா, 2 வந்து பீட்டா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க.
அண்ட் வித் ஹீம் கண்டெய்னிங் ஃபெரஸ் ஸ்டேட்ல இருக்கும். அந்த ஞாபகம் வச்சுங்க, என்ன ஸ்டேட்ல இருக்கும்? ஃபெரஸ் ஸ்டேட்ல இருக்கும். அது ஃபெரிக் ஸ்டேட்டா மாறிச்சுனாவே தட் இஸ் நோன் அஸ் மெத்தனோகுளோபின். அது ஞாபகம் வச்சுங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ ஆக்சிஜன் வந்து கர்வ் பார்த்தோம்னாவே சிக்மாய்டல் ஆக்சிஜன் கர்வ் தான். என்ன கர்வ்? சிக்மாய்டல் ஆக்சிஜன் O2 dissociation curve, and it is regulated by temperature, pH, carbon dioxide, and 2,3 BPG. ஓகேங்களா, நான் வச்சுங்க. ஹீமோசைனின் எங்கன்னு பார்த்தோம்னாவே காப்பர் கண்டெய்னிங். இதுல ஹீமோகுளோபின் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அயன் கண்டெய்னிங், ஐ மீன் ஹீம் கண்டெய்னிங் ஹீமோகுளோபின். இங்க வந்து பார்த்தோம்னா ஹீமோசைனின்ல இட் இஸ் காப்பர் கண்டெய்னிங். ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஸோ ஹீமோ கண்டெய்ன், ஐ மீன் காப்பர் கண்டெய்னிங் ஹீமோசைனின் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ப்ளூ கலர்டு. எப்போ வந்து ஆக்சிஜன் வந்து அது கூட சேருதோ அது வந்து தட் பிகம்ஸ் ப்ளூ கலர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ கலர்லெஸ்ஸாக இருக்கும் when the blood is deoxygenated. அது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. அந்த ஹீம் எரித்ரின் அப்படின்றது ஃபவுண்ட் இன் சம் அனலிசிஸ். ஓகேங்களா, அனலிசிஸ் இருக்கும். அயன் வந்து ஃபெரிக், இதுலயும் வந்து ஃபெரஸ் ஸ்டேட்லாம் இருக்கும், பட் டஸ் நாட் ஹாவ் எ ஹீம் குரூப். அதான் ஞாபகம் வச்சுங்க. வயலட் பிங்க் கலர்ல இருக்கும். ஹீமோ எரித்ரின் எப்படி இருக்கும்? வயலட் பிங்க் கலர்ல இருக்கும் when oxygenated. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் குளோரோக்ரோயின் அது எங்க இருக்குன்னு பார்த்தோம்னாவே ஃபவுண்ட் இன் சம் பாலிகிட்ஸ், பாலிகிட் அனலிட்ஸ் லைக் சபெல்லா. ஏன்னா கிரீன் கலர்டு பிக்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, கிரீன் கலர்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, கலர் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வயலட் இன் ஹீமோ எரித்ரின், ஹீமோசைன் வந்து காப்பர் கண்டெய்னிங் ப்ளூ கலர்டு. ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கிரீன் கலர்டு என்பது குளோரோக்ரோயின், அதுவும் ஒரு முக்கியமான பிக்மெண்ட் தான். சரிங்களா? ஓகே, ஆக்சிஜன் பார்த்தவங்க நம்ம புக்ல எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? 97 கொடுத்துருப்பாங்க. கேரியிங் கெப்பாசிட்டி, அதாவது எந்த அளவுக்கு அந்த ஆக்சிஜன் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறது? 97%. 3% வந்து ஆஸ் எ டிசால்வ்டு பிளாஸ்மா. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்டேஷன் வால்யூம். ஞாபகம் வச்சுங்க. அண்ட் கார்பன் டை ஆக்சைடு பார்த்தோன்னாவே டிசால்வ்டு இன் பிளாஸ்மா 7%, பவுண்ட் டு ஹீமோகுளோபின். ஹீமோகுளோபினும் வந்து கார்பன் டை ஆக்சைடு கடத்தப்படும். ஸோ அது வந்து 23%. மோஸ்ட்லி என்னன்னு பார்த்தோன்னாவே ஆஸ் பைகார்பனேட் அயான்ஸ் 70%. So main transportation takes place like I mean as a 70% as bicarbonate ions. ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? ஓகே, ஸோ முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தா கார்பானிக் அன்ஹைட்ரேஸ் என்சைம் எங்க இருக்குன்னு பார்த்தா ஆர்பிசியில். இதான் வந்து கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் மாலிகுல் சேர்ந்து கார்பானிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். திரும்பவும் வந்து கார்பானிக் ஆசிட்ல இருந்து ஒரு ஹைட்ரஜன் அயன்ஸ் வந்து ரிலீவ் ஆகிட்டு பைகார்பன் அயனா மாறும். இது எங்க இருந்தா டிஷ்யூ லெவல்ல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, டிஷ்யூ லெவல்ல இந்த மாதிரி நடக்கும். அல்விய வேலையில இந்த ரியாக்ஷன் வந்து ரிவர்ஸில் நடக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு என்னது ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து ஹைட்ரஜன் அயன் வந்து சேர்ந்து கார்பனிக் ஆசிடை உருவாகிட்டு திரும்பவும் வந்து அல்வியல் லெவலில் H2O கார்பன் டை ஆக்சைடு தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஓகேங்களா, அது வந்து எப்போன்னு பார்த்தோன்னாவே இந்த அல்வியலர் லெவல். ஓகேங்களா, ஸோ இந்த ஆர்பிசி, அதாவது ஆர்பிசிலேருந்து பைகார்பன் அயன் வந்து தனியாக வெளியே வரும்போது அங்க வந்து அயானிக் இம்பேலன்ஸ் நடக்கும். அதனால எக்ஸ்ட்ரா செல்லர் ஃப்ளூயிட்ல இருந்து பிளாஸ்மால இருந்து ஆர்பிசிக்குள்ள குளோரைடு வந்து உள்ள போகும். அதுக்கு பேர் தான் குளோரைடு ஷிஃப்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ குளோரைடு ஷிஃப்ட் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நார்மலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பைகார்பனேட் அயான் வந்து தனியா, அதாவது அல்வியோலை லெவல்ல ஹைட்ரஜன் ஆட்டமோட சேர்ந்து கார்பனிக் ஆசிட் உருவாகும். கார்பனிக் ஆசிட்ல இருந்து H2O கார்பன் டை ஆக்சைடு தனித்தனியா பிரிஞ்சு CO2 வந்து வெளியே போயிடும். சரிங்களா, த்ரூ தி லங்ஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த பைகார்பன் அயன் வந்து அதிகமா வந்து சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே போறதுனால இங்க வந்து அயானிக் இம்பேலன்ஸ் ஏற்படும் இந்த ஆர்பிசில. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா பிளாஸ்மால இருந்து குளோரைடு அயன்ஸ் வந்து ஆர்பிசிக்குள்ள போகும். அதுதான் வந்து மெயின் கான்செப்ட் இந்த சர்க்குலேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு பேர் வந்து குளோரைடு ஷிஃப்ட் இல்லைன்னா ஹாம்பர்கர் பினாமினா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹாம்பர்கர் பினாமினா. ஓகேங்களா, ஸோ H plus is buffered by deoxy hemoglobin. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ H plus is buffered by a deoxy hemoglobin. முக்கியமான பாயிண்ட். ஹீமோகுளோபின் வந்து இஸ் a குட் பஃபர். பஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே buffer is a solution which resists changes in pH. அதான் வந்து பஃபர்னு சொல்லுவோம். சரிங்களா, ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நார்மலா உங்களுக்கே தெரியும். ஒரு முறை கோத்ரூ பண்ணுங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே. சரிங்களா, ஓகே.
ஒரு நியூரல் ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் நியூமோடாக்சிக் ஏரியா வந்து அப்பர் பான்ஸ்ல இருக்கும். சென்ட் சிக்னல்ஸ் டு டிஆர்ஜி டு டர்ன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். சரிங்களா? நம்மளுடைய இன்ஸ்பிரேஷன், அதாவது காற்று உள்ள இருக்கிறது வந்து ஸ்டாப் பண்றது, ரெஸ்பிரேட்டரி அந்த இந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ஸ்டாப் பண்றது யாருன்னு பார்த்தோம்னாவே நியூமோடாக்சிக் சென்டர். இது வந்து ஆப்டிஸ்டிக் சென்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொமோட்ஸ் இன்ஸ்பிரேஷன் பை ஸ்டிமுலேட்டிங் டிஆர்ஜி. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ டிஆர்ஜி அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னாவே டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்ஸ்பிரேட்டரி ஏரியா. ஓகேங்களா? வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப் எதுக்கு ரெஸ்பான்சிபிள் பார்த்தோம்னா எக்ஸ்பிரேட்டரி ஏரியா. ஸோ நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் நடக்குனாவே இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாவே நர்வஸ் சிஸ்டம்ல வரக்கூடிய ஒரு சிக்னல். ஓகேங்களா? டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் அண்ட் வென்ட்ரல் ரெஸ்பிரேட்டரி குரூப். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ நியூமோடாக்சிக் ஏரியா வந்து அப்பர் பல்ஸ்ல இருக்கும். சென்ட் சிக்னல் டு டார்சல் ரெஸ்பிரேட்டரி குரூப் டு டர்ன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஸோ நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து காற்று உள்ள இருக்கிறது வந்து டர்ன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாவே நியூமோடாக்சிக் ஏரியா தான் காரணம். ஆப்னிஸ்டிக் ஏரியா வந்து இட் ப்ரொமோட்ஸ் இன்ஸ்பிரேஷன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ கெமிக்கல் ரெகுலேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ இட் இஸ் ரெகுலேட்டட் பை வாட்? CO2 இஸ் தி பிரைமரி ஸ்டிமுலஸ் ஃபார் தீஸ் ரிசெப்டர்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம பாடியில நம்ம வந்து டீப் பிரெத் எடுக்கும். அந்த டீப் பிரெத் எதனால இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாவே தட் இஸ் ரைஸ் இன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ரைஸ் இன் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCO2. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் இன்க்ரீஸ்டு டெம்பரேச்சர். ஸோ அதுவுமே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஹைபாக்சி அப்படின்னா என்ன பேருன்னா ஏடிஎம்ல ஏர்டெல் PCO2 வந்து கம்மியா இருக்கு. பிரைமரி ஸ்டிமுலஸ் ஃபார் தீஸ் ரிசெப்டர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் ஹைப்பர் காப்னியா அப்படின்னு பார்த்தோம்னாவே ஏர்டெல் PCO2 அதாவது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுங்க. அசிடோசிஸ் பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேஷன் வந்து ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அதுதான் அசிடோசிஸ். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆக்சிஜன் வந்து இஸ் a weak regulator. Significant hypoxemia. ஓகேங்களா? இஸ் required to stimulate breathing. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ மசில் பிசியாலஜி பொறுத்த வரைக்கும் அட்டாச் டு த போன்ஸ் லொகேஷன், வாலண்டரி மூவ்மெண்ட், போஸ்டர், ஹீட் ப்ரொடக்ஷன், இது எல்லாமே வந்து ஸ்கெல்டன் மசில் தான் பண்ணுது. அண்ட் ஸ்ட்ரையேட்டட் லாங் சிலிண்ட்ரிக்கல் மல்டி நியூக்ளியேட்டட் அன்பிரான்ச்டு, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அண்ட் வாலண்டரி சமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் மசில். ஸ்கெல்டன் மசில் எங்க இருக்கு? போன்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் என்ன? வாலண்டரி மூவ்மெண்ட், போஸ்டரு, நம்மளுக்கு உருவம் பிளஸ் ஹீட் ப்ரொடக்ஷன் எல்லாமே அங்கதான் நடக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தது ஸ்ட்ரையேட்டட் மசில், லாங் சிலிண்ட்ரிக்கல் மல்டி நியூக்ளியேட்டட் அண்ட் அன்பிரான்ச்டு. முக்கியமான பாயிண்ட் என்னது? அன்பிரான்ச்டு. புரியுங்களா? ஓகே. அண்ட் கண்ட்ரோல் வாலண்டரி சமேட்டிக் நர்வஸ் சிஸ்டம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நம்மளுக்கு டைப்ஸ் ஆஃப் மசிலே வந்து கொடுத்துருக்காங்க. கார்டியாக் மசில் இதுவும் எல்லாமே எல்லாம் CBSE புக்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஞாபகம். ஸோ லொகேஷன் பொறுத்த வரைக்கும் ஹார்ட் வால், மயோகார்டியம், ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து மயோஜெனிக் ஹார்ட். ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பம்பிங் பிளட். அப்பியரன்ஸ் பார்த்தா ஸ்ட்ரையேட்டட், ஷார்ட், பிரான்ச்டு. அங்க வந்து ஸ்ட்ரையேட்டட் லாங், இங்க வந்து பிரான்ச்டு அண்ட் யூனிநியூக்ளியேட்டட். ஒரே ஒரு நியூக்ளியஸ் உள்ள செல்ஸ் தான். சில செல்ஸ் வந்து பைநியூக்ளியேட்டடா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பார்த்தோம்னா இன்வாலண்டரி அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் அண்ட் தட் இஸ் இன்வாலண்டரி. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ ஸ்மூத் மசிலும் வந்து என்னன்னு பார்த்தா இன்வாலண்டரி தான். முக்கியமான ஃபங்க்ஷனு அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம். தே ஆர் நான் ஸ்ட்ரையேட்டட் ஸ்பிண்டில் ஷேப்டு யூனிநியூக்ளியேட். ஓகேங்களா? இன்வாலண்டரி மூவ்மெண்ட் பார்த்தா லைக் தே கண்ட்ரோல் பெரிஸ்டால்சிஸ் அண்ட் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஞாபகம் வச்சுங்க. ஸோ வால்ஸ் ஆஃப் ஹாலோ ஆர்கன்ஸ், இது எல்லாமே வந்து ஸ்மூத் மசில்ஸ் வந்து எங்க இருக்குன்னு வால்ஸ் ஆஃப் ஹாலோ ஆர்கன்ஸ். ஞாபகம் வச்சுங்க. GI ட்ராக்ட், பிளட் வெசல்ஸ், யூட்ரஸ், பிளாடரு, இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்மூத் மசில்ஸ் தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. டைப்ஸ் ஆஃப் மசில் நீங்க NCERT புக்லேயே வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். சரிங்களா? ஸோ அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்ட்ரையேட்டட் மசில் பொறுத்த வரைக்கும் சார்கோலமா, சார்கோபிளாசமிக் ரெட்டிகுலம். சார்கோனாவே நம்மளுக்கு வந்து மசில் தான் ஞாபகம் வரணும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம வந்து செல் ஃபைபர்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் செல் என்னன்னு செல் மசில் ஃபைபர் இல்லைன்னா மயோ ஃபைபர்ஸ்ன்னு சொல்லுவோம். எங்க மசில் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஞாபகம் வச்சுங்க. என்ன சார்? சார்கோபிளாசம் ரெட்டிகுலம் தான் என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றதுனாவே கால்சியம் அயன் ஸ்டோர் ஆயிருக்கும். ஞாபகம் வச்சுங்க.
அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸோ சார்கோமியர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கான்ட்ராக்ஷன் ஃப்ரம் டூ சார்கோமியர் வந்து தட் இஸ் ஃபவுண்ட் இந்த ரீஜன் பிட்வீன் டூ ஜெட் டிஸ்க் ஞாபகம் வச்சுங்க. ஜெட் லைன் வந்து ஆங்கர் ஃபார் தின் ஃபிலமெண்ட்ஸ், ஐ பேண்ட் வந்து கண்டைன்ஸ் ஒன்லி தின் ஆக்டின்ஸ், ஏ பேண்ட் வந்து லென்த் ஆஃப் திக் மயோசின் ஃபிலமெண்ட்ஸ். இது வந்து ஐசோட்ரோபிக்னு சொல்லுவோம், இது வந்து அனிசோட்ரோபிக் சொல்லுவோம். எச் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் ஏ பேண்ட் கண்டெய்னிங் ஒன்லி திக் ஃபிலமெண்ட், ஒன்லி திக் ஃபிலமெண்ட் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ எம் லைன் வந்து இட் இஸ் நோன் அஸ் இமேஜினரி லைன் மிடில் ஆஃப் தி சார்கோமியர். ஸோ ஒரு செல்லோட எக்ஸாக்ட் சென்டர் என்ன சொல்லுவோம்னு பார்த்தா எம் லைன் சொல்லுவோம். ஹோல்ஸ் தி திக் ஃபிலமெண்ட் டுகெதர், ஹோல்ஸ் தி திக் ஃபிலமெண்ட் டுகெதர் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம எதுக்குள்ள இருக்குன்னா என்சிஆர்டி புக்லேயே தரவா இருக்கு. ஒரு மாதிரி கோ த்ரூ பண்ணிங்கனாவே யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? ஓகே. ஸோ நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் பொறுத்த வரைக்கும் அசிடைல் கொலைன், நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் அண்ட் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் காசஸ் த ரிலீஸ் ஆஃப் அசிடைல் கொலைன் விச் டீபோலரைசஸ் த சார்கோலெமா என் பிளேட்டு. முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ மசில் கான்ட்ராக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாவே ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன் வந்து ரீச் ஆன உடனடியாக நம்மளுக்கு அசிடைல் கொலைன் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ விச் டீபோலரைசஸ் சார்கோலெமா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ப்ரோபகேஷன். ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் ஏபி ஸ்ப்ரெட்ஸ் அலாங் சார்கோலெமா அண்ட் டவுன்ஸ் டி டிபிள்ஸ் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா கால்சியம் ரிலீஸ். ஸோ ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வந்து ஆல்வேஸ் ரிலீசஸ் கால்சியம். நல்ல முக்கியமான பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஸோ இதனால தான் டீபோலரைசேஷன் நடக்கும், நம்மளுக்கு வந்து நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஓகே. ஸோ இது வந்து ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுவும் வந்து நம்மளுடைய 11th ஸ்டேட் போர்ட் புக்லேயே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஒரு முறை கோ த்ரூ பண்ணிங்கனாவே உங்களுக்கு புரியும். ஸோ ரிகர் மார்டிஸ் வந்து ஒரு முக்கியமான ப்ராசஸ். என்ன அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஏடிபி ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த கிராஸ் பிரிட்ஜஸ் ஃப்ரம் ஆக்டின் அண்ட் மயோட்டின் வந்து மயோசின் வந்து நடக்காது. அதனால நடக்காதனால என்ன நடக்கும்னு பார்த்தோம்னாவே அந்த வாய் வந்து இறந்த உடம்புல வந்து திறந்த மாதிரியே இருக்கும், அந்த லோயஜா வந்து திறந்த மாதிரியே இருக்கும். அதான் ரிகர் மார்டிஸ். ஓகேங்களா? ஸோ அந்த கிராஸ் பிரிட்ஜ் ஃபார்மேஷனுக்கு எத்தனை ஏடிபி தேவைப்படுதுன்னு பார்த்தா 4 ஏடிபி தேவைப்படுது. எத்தனை ஏடிபி? 4 ஏடிபி காசிங் த மசில்ஸ் டு பிகம் ரிஜிட். ஓகேங்களா? இறந்த உடம்புலலாம் வந்து ஜாலாம் நம்ம வந்து கட்டி வைப்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. தலையை சுற்றி வந்து துணி கட்டி வைப்பாங்க. அது ஏன் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னாவே தட் இஸ் டியூ டு ரிகர் மார்டிஸ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஓரளவுக்கு வந்து ஒரு 3 யூனிட் வந்து ஒரு ஓவராலாக பார்த்துருக்கோம். அப்படியே ஒரு முறை ரெண்டு மூணு டைம் அப்படியே கோ த்ரூ பண்ணுங்க இந்த வீடியோவை. யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த நர்வஸ் சிஸ்டம் வந்து நம்ம போகலாம், நியூரோ ஃபிசியாலஜி நம்ம போகலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நமக்கு இன்னும் வந்து 9 to 10 days தான் இருக்குது. ஹால் டிக்கெட்டும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க and you will be a successful teacher by 2025. Thank you so much for watching.